நம்முடைய இந்த முத்தி நிச்சயம் என்கிற ஞானசாஸ்திர வகுப்பில் நாம் 5 பாடல்கள் சென்ற வகுப்பு வரைக்கும் சிந்தித்திருக்கிறோம். அதை இவருக்கு 6வது பாடல் தொடங்கி சிந்திக்க வேண்டும். இந்த முத்தி நிச்சயம் என்கின்ற சாஸ்திரம் எந்த காலகட்டத்தில் எழுதுகிறது என்றால், ஆன்மானந்தவாதம் என்கின்ற ஒரு அகச்சமயத்தை பார்த்து இந்த வாதம் எழுகிறது. இந்த ஆன்மானந்தவாதமானது இறைவன் உயிர்களுக்கு ஆணவமலத்தை நீக்கத்தை மட்டும் செய்கின்றான், ஆனந்தத்தை கொடுக்கவில்லை. உயிருக்கு இயல்பிலேயே ஆனந்தம் உண்டு. அந்த ஆனந்தத்தை உயிர் இறைவனால் செய்யப்பட்ட உபகாரத்தினாலே தானே அறிந்து இன்புறும். இதுதான் ஆன்மா ஆனந்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆன்மானந்தவாதியினுடைய கருத்தை கண்டித்து தான் நம்ம இந்த முத்தி நிச்சயம், எந்த முத்தி சித்தாந்தம் என்றார்கள் அந்த முத்தி நிச்சயிப்போம் நாம்னு சொல்கிறார். சித்தாந்தம் எது? சந்தானக்குறவர் நற்குறவர் என்று சொன்னார் தக்கோர். பிற சமயம் நந்தாது தோற்றுவித்த நல்லோர் எந்த முத்தி முந்தவே எந்த முத்தி சித்தாந்தம் என்றார்கள் அந்த முத்தி நிச்சயிப்போம் நாம்னு சொன்னார். அப்போ அந்த முத்தி என்ன? அதுக்கு சுத்த அத்வைதம்னு பேர் இருக்கு. கேட்கப்படுங்களா? அத்வைதம் அப்படிங்கிறதுக்கு ஏன் சுத்த அத்வைதம்னு பேர் வருகிறது என்று சொல்லும் பொழுது, இந்த அத்வைதம் என்கின்ற சொல்லாட்சி வேதத்தில் இடம்பெறுகிறது. வேதத்தில் இடம்பெற்ற அந்த அத்வைதங்கிற சொல்லும் பொழுது எப்பொழுது அத்வைதம்? கேவலத்திலேயே அது அத்வைதம். அதாவது உயிர் எப்பொழுதுமே அத்வைதமாக தான் இருக்கு என்று சொல்றதுனால மாயாவாதிகளுக்கு கேவலாத்வைதிகள்னு பேர். புரியுதுங்களா? அடுத்தது இந்த துவைத சம்பிரதாயத்தினர் மத்வர் உற்பத்தி பண்ண சம்பிரதாயத்திற்கு அவங்க சொல்லக்கூடிய அத்வைதமானது துவைதாத்வைதம்னு பேர். அதே மாதிரி ராமானுஜர் சொல்லக்கூடிய அந்த அத்வைதம் வேதத்தில் சொன்னதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, இறைவனுக்கு ஜீவனும் இந்த உலகமும் குணம் போன்றது, அது விசிஷ்ட அத்வைதங்கிறாங்க. அப்போது அத்வைதம்னு வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு முன்பாக இவங்க கேவலம், துவைத்தம், விசிஷ்டம்னு பல விஷயங்களை சேர்த்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது வேதத்தில் கேவலாத்வைதம்னோ துவைதாத்வைதம்னோ விசிஷ்டாத்வைதம்னோ வார்த்தைலாம் கிடையாது, அத்வைதங்கிற வார்த்தை தான் இருக்குது. அப்போது அத்வைதம்னா அத்வைதம் தான். அத்வைதம்னா எது அப்படின்னு சரியாக விளக்கி இதுதான் நிலைநாட்டுறதுனால, அத்வைதத்தை அத்வைதமாகவே சொல்கிறதுனால இதை சுத்த அத்வைதம்னு சொல்கிறோம். சுத்தம்னா கிளீன், எந்த கலப்பும் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் வருகிறது. விளக்கம் புரியுதா இல்லையா? முதல்ல என்ன போட்டோம்னா அரிக்குது இல்லை வச்சு இந்த இடத்துல ஏதோ செவந்து அரிக்குது. செரண்டு இதில் போட்டு இதுலேயும் அரிக்குது. அதான் அப்படி இந்த சுத்தாத்வைதம் என்பது தான் இந்த சந்தானக்குறவர்கள் தக்கோர் முந்தவே நிச்சயித்த முத்தி என்பது அதுதான். இதில் என்ன கருத்து? இறைவனை உயிர்கள் மலம் நீங்கி சென்று இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கும். இதுதான் இதோட கருத்து. இந்த திருவடி என்கின்ற வார்த்தை எங்கெல்லாம் பயன்படுகிறதோ அதற்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா அடிமை என்பது தான் அர்த்தம். விளக்கம் புரியுதுங்களா? திருவடி அப்படிங்கிற வார்த்தையை எங்கே பயன்படுத்துகிறோமோ அதோடைய குறிப்பு என்ன? அடிமை. யாரோடைய திருவடி நம்ம கும்பிடுறோமோ அவருக்கு அவர் நம்ம என்னன்னு அர்த்தம்? நாம் அடிமைன்னு அர்த்தம். அதுதான் அதுக்கான அர்த்தம். ஒருத்தவங்களை நம்ம வணங்குறோம் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் உடன்படுறேன், உங்களுக்கு நான் அடிமையாக இருக்கேன்னு அர்த்தம். விளக்கம் புரியுதுங்களா? அதனால தான் குருநாதரை நம்ம வணங்குன்றோம். குருநாதரை வணங்குறோம், அதே மாதிரி சுவாமியை வணங்குறோம். நமக்கு மேலானவர்களை வணங்குகின்றோம். அவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன? தாசர்கள், அடிமை என்பதை குறிக்குது. அப்போது இறைவனுக்கு முத்து நிலையில் திருவடியில் கலக்கிறதுன்னு நம்ம சொல்லுகின்றோம். அப்போ திருவடியில் கலக்கிறதுனா முத்து நிலையில் இறைவனுக்கு திருவடி உண்டா? முத்து நிலையில் திருவடி உண்டா? கிடையாதா? இல்லை. இருக்கா? இருக்கு. இந்த நிலையில் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. உருவமே அல்லாதவருக்கு திருவடின்னு ஒன்று எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்போ திருவடி என்பது இங்கே எதை குறிக்குது? உயிர் முத்தியிலும் சுவாமிக்கு அடிமை என்பதை குறிக்கிறது தான் திருவடின்னு வார்த்தையை பயன்படுத்துகிற தவிர்த்து உள்ளபடியே முத்தி நிலை. முத்தின்னு சொல்கிறது இந்த இடத்துல பதமுத்தி சொல்லலை, பரமுத்தியாகி சாயத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். சாயத்தில் ஆமாம் உடம்பு இருக்குது, திருவடி இருக்கும். அப்போ அதில் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ பரமுத்தியில் சுவாமிக்கு திருவடி கிடையாது. அப்போ அங்கே முத்தி உயிருக்கும் என்ன கிடையாது? திருவடியில் பணிகின்றேன், திருவடியில் இருக்கிறேன்னு சொன்னால் அங்கே உயிருக்கு என்ன வந்துடும்? உடம்புன்னு ஒன்று இருக்கிறது மாதிரி ஆகிடும். அப்போ அது முத்தி ஆகிடாது, அது பதமுக்தி ஆகிடும். உண்மையில் நீங்கிறது சத்தினிபாதம் ஏற்படும் போது ஏற்படக்கூடிய சக்திக்கு பேர் உண்மையிலேயே வெளிப்படுது.
சக்தினி பாதம் ஏற்படும் போது இறங்கக்கூடிய சக்திக்கு உண்மையிலினின்னு பேர். சக்தி அந்த அந்த சக்திக்கு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய மந்ததள சக்தி சக்தினி பாதம் ஏற்படும் பொழுது அந்த சக்திக்கு பேர் உண்மையிலின்னு பேர். அம்பாளா திருவருள் அப்படின்னு சொல்லி ரூமான்லாம் பேர் வைக்கிறோம் இல்லையா, லக்ஷ்மி சரஸ்வதி இல்லை, அதெல்லாம் பேர் தானே, சக்திக்கு பேர் தானே அதெல்லாம். அதே மாதிரி சத்தினி பாதம் ஏற்படும் போது உயிர் மீது இறங்குற சக்திக்கு பேர் உண்மையிலினி. இதை தர்மியாதனத்தினுடைய பண்டாரசாத்திரமாகிய இது தர்மியாதனத்தினுடைய நூலாகிய வர்ணாசிரம சந்திரியாங்கிற நூல் சொல்லுது. நல்லவர்கள் இது நடத்துகிறேன், அப்போ நடத்துகிறேன், எதுக்கோ சொன்னேன், எதுக்கு நடந்தால. அப்போ உயிரானது முத்தி நிலையில் அடிமையாகத்தான் இருக்குது. சரி, அடிமையாக இருக்குன்னா எப்போ அடிமையாக இருக்குது, எவ்வளோ நாள் அடிமையாக இருக்கும், எது வரைக்கும் அடிமையாக இருக்கும், அந்த கேள்வி வருது. பொதுவாக ஒருத்தருக்கு அடிமைனா நம்ம அடிமையாக இருப்போம், கடன் வாங்கியிருப்போம், ஒருத்தர் அடிமையாக வந்து வேலை செய்யணும், கடன் தீர்ற வரைக்கும் அடிமையாக இருப்போம். அதுக்கு பிறகு அவர் அடிமை இல்லை இல்லையா? ஆமாம், அதனால தான் மீளா அடிமைன்னு வருது. ஆச்சரியமான ஒரு வாசகம் அது. அதுக்குள்ள அகசமயங்கள் அத்தனை நிராகரம் பண்ணுற சுந்தரமூர்த்தி சாமி. அந்த ஒற்றை வார்த்தைக்குள்ள அகசமயம் அத்தனை நிராகரணம் பண்ணுகிறார் இல்லையா? மீளா அடிமைங்கும் பொழுது அடிமையினால இறைவனுக்கு அடங்கியதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ சிவசமவாதம் கிடையாது, சிவசங்கராந்தவாதம் கிடையாது, ஐக்கியவாதம் கிடையாது, நிமித்த காரண பரிணாமவாதம் கிடையாது, எதுவுமே கிடையாது, அடிமைன்னு வந்துருச்சு. சரி, அடிமையானாலும் அது எப்பொழுதும் அடிமைங்கிறது சொல்றார். அதான் மீளா அடிமை. ஒரே வார்த்தைகளை இத்தனை சமயத்தை நிராகரணம் பண்றது. இப்போ மட்டும்தான் அடிமை, முத்தியில இறைவனுக்கு ஈக்குவல் ஆகிடும்னா அப்போ மீளா அடிமைங்கிற வார்த்தைக்கு பொருத்தம் கிடையாது. அப்படின்னா இல்லையா? எப்பவுமே அடிமை, அடிமைத்தனத்தை வந்து மீள்வதே கிடையாது. அப்போ எப்பொழுதுமே உயிரானது முக்தி இன்பத்தை அனுபவித்து கொண்டு இறைவனுக்கு அடிமையாக இருக்கிறதுனா அடிமைன்னு என்ன செய்யணும்? தொழில் செய்யணும். ஆனால் அங்கே முத்தி நிலையில் தொழில் எதுவும் கிடையாது, இறைவனா ஆகாது அப்படிங்கிறது தான் அங்கே அடிமைன்னு குறிப்பிடுறோம். அப்போ சிவ சமவாதம்னா இறைவனை போல ஐந்தொழில் செய்யும், ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் உயிருக்கு உண்டு, ஆனால் செய்யாது. இறைவனை போல எண்குணம் உண்டு, ஆனால் எண்குணத்தை வெளிப்படுத்தாது. ஏன்னா எல்லாம் அறிவுறனும் வேறொன்றும் காணாது இருக்கும். இதுதான் இல்லையா? முத்தியில் மூன்று பொருளும் காட்டுன்னு வெண்பழக்கம் சொல்லுவாங்க. முத்திலையும் ஆனமலமும் இருக்கும், உயிரும் இருக்கும், உயிர் இருக்கணும். உயிர் இல்லாமல் முத்தியில் சிவமாயிட்டுதுன்னா சத்காரியவாதப்படி உள்ளது அழியாது அப்படிங்கிற கருத்து மாறிவிடும். விளக்க முடியுதுங்களா? ஸோ அப்போ இதுதான் என்னென்னு சொல்கிறோம், நம்ம சித்தாந்த நற்குரு அவர்கள் நிச்சயித்து முத்தியது அப்படிங்கிறத சாமி சொல்றார். அப்போது அதற்கு எதிராக இவர் என்ன பண்ணுறாரு? மெகண்டாருடைய பரம்பரையில் எடுத்துக்கொண்டு மெகண்டார் நிரூபணம் பண்ணியதாகி இந்த சித்தாத்வைத சைவ சித்தாந்த திருநெறின்னு அதுக்கு பேர். நம்ம சமயத்துடைய நெறிக்கு பேர் என்ன? திருநெறி. ஏன்னா திருவருள், திருங்கிறது திருவருள், திருவருளாலே திருடி அடையக்கூடிய நெறி இது அப்படிங்கிறத திருநெறின்னு இதுக்கு இன்னொரு பேர். அல்லது சிவானந்த சைவம், சிவானந்த சைவம், இதெல்லாம் நம்ம சமயத்துக்கு உள்ள பேர். ஏன் சிவானந்த சைவம்னு பேர்? சிவத்திற்கு தான் ஆனந்தத்தை உயிர் அனுபவிக்க முடியும், அதுதான் நம்ம முக்தி. ஆன்மானந்த சைவம்னு ஃபஸ்ட்டே சொன்னோம். அப்போ என்ன ஆகுது? ஆன்மா தன்னுடைய ஆனந்தத்தை அனுபவிக்குது அப்படிங்கும் பொழுது அது வேறுபட்டது. இப்போ அந்த கருத்தை தான் மறுக்க ஆரம்பிக்கிறார் 6வது பாட்டில். பெருவாடும் பேரு நான் பெம்மானுள் உண்டேல் அறிவாயோ ஆனந்தமன்றி அறிவேன் நான் ஆனந்தங்காட்சி அகத்திருப்பன் ஆகில் அனுமானந்தான் கண்டறியாய் மற்று அப்படிங்கிறார். இதான் பாட்டு. என்ன சொல்லுகிறார்? பெருவானும் பேரு நான்னு பாட்டில் இருக்கு. அது எப்படி கூட்டி முடிக்கணும்? பெருவானும் நான் பேரும் நான் அப்படின்னு முடிக்கணும் இல்லையா? இவர கருத்து என்ன? ஆனந்தத்தை பெறுவான் யாரு? உயிர். பேரு ஒருத்தர் கொடுக்கறது தான் நம்ம பேராக வாங்கிக்க முடியும். அப்போ பேர் யார் கொடுக்குறா? அதுவும் நானே தான். ஆன்மானந்தவாதங்கிறது அதுதானே. நான் தான் ஆனந்தத்தை கொடுக்குறேன், நானே ஆனந்தத்தை அனுபவிச்சுக்கிறேன். ஆன்மானந்தவாதி இருக்கிறது அதான் அர்த்தம். பெருவானும் பேரு நான் அப்படின்னு இருக்கிறது. பெருவானும் நான் பேரும் நான் நிறையா பொருத்தணும். அப்போ நானே கொடுக்குறேன், நானே அனுபவிச்சுக்கிறேங்கும் போது சிவபெருமானுக்கு இங்கே என்ன வேலை? இது பெருமானையா மறுத்தவாதமாக ஆகுது. இப்போ அப்படின்னா இல்லையா? பெருமானுடைய வேலை இங்கே ஒன்றும் இல்லாத போல இருக்கு. பெருமான் எதுக்கு இருக்கிறார்? பெருமான் போய் எனக்கு தா அப்படின்னு கேட்கறதுக்கு இடம் கிடையாது. இவங்களில் பெருமான்ட்ட நம்ம என்ன வேண்டுகின்றோம்? துன்பம் வேணும் யாராவது வேண்டுங்களா?
எல்லாரும் இன்பம் வேணும்னு தான் சாமி அப்போ இன்பம் வேணும்னு தான் அதுக்கு அர்த்தம். துன்பத்தை கலைங்கிறதுக்கு அது அர்த்தம் என்ன? இன்பம் வேணும் அப்படிங்கிறது. அப்போ இன்பத்தை தான் எல்லாரும் கேட்பாங்களே தவிர்த்து யாரும் உலகத்தில் போய் சாமிகிட்ட துன்பத்தை கேட்பார் இல்லை பிரத்யட்சமா. அப்போ பெம்மான் எங்க இருக்கான்? ஏன்னா பெம்மான் கிட்ட தான் எல்லாரும் போய் கேட்கறத பரமாச்சாரம் எல்லாரும் கேட்கறாங்க. சாமிகிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறாங்க. ஆனால் இன்பத்தை கொடு, நீ வேணும் நீக்கத்தை செய்யு அப்படின்லாம் கேட்கறாங்க இல்லையா? அப்போ கேட்குறாங்கன்னு தெரியுது. அப்போ கேட்குறாங்கனாலே கொடுக்குறவன் ஒருத்தன் உண்டுன்னு அர்த்தம். கொடுக்குறவன்னா எப்படி கொடுக்குறவனா இருக்கணும்? அவன் தடையற கொடுக்குறவனா இருக்கணும். இப்போ என்னால் எவ்வளோ கொடுக்க முடியும்? சில லிமிட் இருக்குது. அந்த லிமிட் அடிப்படையில் தான் நான் கொடுக்க முடியும். அப்போ நான் கொடுப்பவனா? நான் கொடுப்பவன் கிடையாது. என்னால் எல்லாத்தையும் கொடுக்க முடியறதா இருந்தால் தான் நான் கொடுக்குறவனா இருக்கலாம். எனக்கு புரியுதா இல்லையா? உதாரணத்துக்கு ஞானசம்பந்த பெருமான் திருமருகளுக்கு போகிறாரு. அந்த பெண் அழுதுட்டு இருக்கா. முதல்ல போனோடனே நம்மளாம் என்ன பண்ணுவோம்? ஏமா அழுவுறன்னு கேட்போம். அதானே சொல்லுவோம், ஏமா அழுவுற அப்படின்னு கேட்டுட்டு அது அம்மா சொன்னுச்சுனாக்க, இல்லை என் வீட்டுக்காரத்து கஞ்சா எடுத்துட்டு இருந்தா, அவனை பிடிச்சிட்டு போய் போலீஸ்காரன் வச்சிருக்கான், அதனால நான் எழுதிட்டு இருக்கேன். அப்படியாம்மா, சரி சரி பத்திரமா இருன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். நம்மள அதுதான் அதானே அடுத்த வேலை நமக்கு இருக்கு. அதுக்கு போய் நம்ம போய் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ நாம உதவி பண்ணலான்னு போனாலும் கூட நம்ம உதவியை எப்படி இருக்கணும்? முதல்ல நம்மளால உதவி பண்ண முடிஞ்சாதான் அது போல முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உதவி பண்ண போகணும். நான் ஞானசம்பந்தர் போனோடனே ஏமா அழுவுறன்னு கேட்கல, பயப்படேல். என்ன வாழ்ந்துட்டு போட்டோம், எதா வேணாலும் இருக்கட்டும், நீ அழுகிறதுக்கான காரணம் பயப்படேல். அப்புறம் சொல்ற பருவாராலும் உன் பரிசு பகரவாய். நீ ஏன் அழுவுறங்கிறது அப்புறம் சொல்லுங்கிறார். இப்போ நம்மளால என்ன பண்ணுவோம்? முதல்ல ஏன் அழுவுறன்னு கேட்டுட்டு அந்த காரணம் நம்மளால தீர்க்க முடிஞ்சதா இருந்ததுன்னா தீக்கிறதுக்கு பரிசு பண்ணுவோம், இல்லைன்னா பேசாம வந்துடுவோம். இதுதான் நம்மளால முடிஞ்சது இல்லையா? அப்போ நம்மளுடைய கொடுப்பது என்பது எப்படி இருக்குது? லிமிட்டேஷன். அப்போ நம்ம கொடுக்குறவனா இல்லை. ஞானசம்பந்தர் பயப்படையில் போன உடனே அப்போ முதல்ல பயப்படாதேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த முறை கேள்வி கேட்டு இது ஒன்றால் என்னால் முடியாதுன்னு சொன்னால் முதல்ல சொன்ன வார்த்தைக்கு விரோதம். ஆமாண்ணா இல்லையா? அப்போ எதுவாக இருந்தாலும் என்னால் சரி பண்ண முடியும், அப்போ எதுவாக இருந்தாலும் கொடுக்க முடியுங்கிற தன்மை தான் கடவுளுக்குரிய தன்மை. புரியுதுங்களா? அப்போ பெறுவான் பேரு அப்படின்னா பேரை கொடுக்குறவன் எப்படி இருக்கணும்? முதல்ல எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும். ரெண்டாவது பேரு விரும்பாதவனாக இருக்கணும். இப்போ நான் ஒரு என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, அதை 10 பேர் கொடுக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு 10 ரூபா தேவையில்லாத முதல்ல இருந்தால் தான் நான் 10 ரூபா கொடுக்க முடியும். அவனா இல்லையா? இந்த 10 ரூபா என்ன தேவையாக இருக்கும்போது நான் யாருக்காவது கொடுக்கணும், அதை எனக்கே இல்லை, நான் எப்படி கொடுக்குறதுன்றோம். அப்போ தேவையில்லாதவனால தான் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். அப்போ பேரு என்று வரும் பொழுது இவன் பேரு பெறுகிறவனாக இருக்கிறான். பெறுகிறனால என்ன பண்ண முடியாது? கொடுக்க இயலாது. அப்போ உயிரை முதல்ல பேரு தருகிறவன், பேரு உடையவன் என்பதே முதல்ல தப்பு. அடிப்படையில் இதுவே தப்பா இருக்கு. ஆனால் அவன் என்ன பண்றான்? பெறுவானும் பேரும் நான் தான். பெறப்படுவது முக்தி இன்பம், ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை நானே கொடுத்துப்பேன். யாரு பெறுவா? நானே தான். நானே முத்தியை கொடுத்து நானே அனுபவிச்சுக்கிறேன். கொடுத்துக்க மாட்டேன். அப்புறம் இடையில ஏன் உனக்கு மலம்னு ஒன்று இருக்கு? விளக்க முடியுதா இல்லையா? என்கிட்ட கொடுக்கறதுக்கு சக்தி இருந்ததுன்னா என் வாய் என் கையால் என் வாயில் சாத்து தள்ளி வைக்க முடியும், நாளை செய்யுது. இப்போ இது செய்ய முடிகிற இயல்பு இருக்கிறதுனா செய்ய முடியாது. அப்போ இந்த சக்தி இருக்கிறவனுக்கு இடையில தடர்ந்து அதை நீக்க சக்தி இருக்கணும் இல்லையா? அப்போ எந்த விதத்துலையும் ஆன்மாவுக்கு இவன் சொல்கிற கருத்துப்படி என்ன கிடையாது? எந்த சக்தி எதுவுமே இல்லை. தடை நீக்கிற சக்தியும் இல்லை, பேரு என்கின்ற கொடுக்கக்கூடிய சக்தியும் உயிருக்கு இல்லை. ஆனால் பெருவானும் பேரும் நான் அவன் சொன்னான். சரி, பெம்மான் இருக்காரா இல்லையாப்பான்னு கேட்டால் இருக்காருங்கிறோம். பெம்மான்கிறது யாரு? சுவாமி தான். பெருமான் என்பதை தான் பெம்மான்னு சொல்லி சொல்கிறோம். பிரச்சனை கூட பெம்மானே பெருளையில் பெருமானேன்னு பாட்டு கேட்டுருக்கீங்களா? இந்த பாட்டு என்ன படாது? இதில் வரும், திருமுறையில் வர
பிரம்மத்து பெம்மான் எம்மான். ஆமாம், அப்படி பெம்மான் என்ன பாட்டில் இருக்கு? பெம்மானே வேறுலகில் பெருமானே ஆண்ட உயிர் ஆண்டழிய அல்வாயோன்னு பாட்டு 1001 படத்தில் வரும். கேட்டது இல்லையா? கேட்டது இல்லையா? புது 1001 வரும். பிபி ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பார் அந்த பாட்டை. பழம்பெரும் பாடகர். அந்த பாட்டை தான் கடைசியாக இருப்பாங்க. திருமுறை மாதிரியே அந்த பாட்டை பேக் பண்ணி பாடியிருப்பானுங்க. சரி, பெம்மான் உள்ளுண்டேல். அப்போ உள்ள இருக்கார். பெருமான் எங்க இருக்கார்? உயிருக்குள்ள இருக்கிறார். சரி, அது நீ எப்படி அறிந்த உள்ள இருக்கார் அப்படிங்கிறத? இறைவனை அறியணும். இல்லை, இறைவன் ஆனந்த வடிவமானவன்னு வேதாகமங்கள் சொல்லுகிறது. இறைவனுக்கு எது வடிவம் சொல்லுகிறது? ஆனந்தமான வடிவம், அறிவு வடிவமும் ஞான வடிவம் சொல்லுகிறது வேதாகமங்கள். அப்படி இருக்க இறைவனை நீ அணிந்தாய் என்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? நீ முதல்ல ஓ ஆனந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இறைவன் இருக்கிறான்னு எப்படி ஆனந்தத்தால் அறிந்தாய்? இன்னைக்கு இருக்கிறார். அறிவாயோ ஆனந்தம் அன்றி. ஆனந்த வடிவ சிவருமானுக்கு இருக்கும் போது இறைவனுக்கு ஆனந்த வடிவம் இல்லைன்னு நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அப்போ ஆனந்தத்தால் இறைவனுக்கு ஆனந்தம் இல்லைங்கும் பொழுது ஆனந்தத்தால் அறிய முடியுதுன்னு நாங்கள் சொல்லக்கூடிய அந்த பெருமானை நீ எப்படி அறிந்தாய்? இருக்காருங்கிறதுக்கு என்ன பிரமாணம் ஒன்ட்ட அப்படின்னு கேள்வி கேட்குறான். எனக்கு புரிதா இல்லையா சொல்கிறது? இறைவனுக்கு ஆனந்தம் தான் வடிவம். என்னை அறிவென்றான், அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் சொல்கிறார்கள். ரெண்டாவது, உன் அறிவில் அக்கரங்கள் சென்றும் அக்கரங்கள் தோறும் செல்லும் அகர உயிர் போல மிக்க உயிர்க்குயிராய் மேவினோம் அப்படின்னு உண்மையிலக்கத்தை சொல்கிறார். உயிர்க்குயிராய் இருந்து ஆனந்தத்தை கொடுக்குறான் சிவபெருமான். ஆனந்த வடிவமாக இருக்கிறான். அவன் தனி வடிவம் இல்லை, ஆனந்தமே வடிவம், திருவருளே வடிவம். அப்போது அறிவாயோ ஆனந்தம் அன்றி. இறைவனை எதால தான் அறிய முடியும்? ஆனந்தத்தால் தான் அறிய முடியும். ஆனால் இறைவனுக்கு ஆனந்தம் கிடையாது, எனக்கு தான் ஆனந்தம் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ நீ ஆனந்த மலம் நீங்களோடனே ஆனந்தத்தை அறிவ. அப்போ நீ உன்னுடைய ஆனந்தத்தை தானே உன் கான்செப்ட் அறிவ. நீ இறைவனை எப்படி அறிந்தாய் நீ கேட்குறாரு. கேள்வி புரிதா இல்லையா? கேள்வி புரிதா இல்லையா? அப்போது அறிவேன் நான் ஆனந்தங்காட்டி அகத்திருப்பன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவன் சொல்கிறான், அது எப்படி ஆனந்தம் காட்டி அகத்து? ஆனந்தம் எப்படி சாமி காட்டுறாருன்னா, என் உயிரில் இருக்கக்கூடிய மலத்தை நீக்கிய மாத்திரத்தில் என்கிட்ட இருக்கிற ஆனந்தத்தை அவன் காமிச்சான். அப்படிங்கிறதுனால நான் அவனை அனுபவித்தேன், இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பதில் சொல்கிறான். என்கிட்ட பிரச்சனை இருக்குது, என் பிரச்சனையை ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குது, அந்த கடனை மட்டும் நீக்கி விட்டு அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாகிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்தே தேவையில்லை அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அது மாதிரி நம்மகிட்ட இருக்கக்கூடிய மலத்தை நீக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை. மலை நீங்கினோடனே என்னுடைய ஆனந்தத்தை நான் அனுபவிச்சு கொள்வேன்னு அவங்க கருத்து. இப்போ மலத்தை என்னால் நீக்கி கொள்ள முடியாதுன்னு தெரிகிறது. மலத்தை நீக்கிற வேற ஒருத்தர் இருக்கேங்கிறது தான் அவருடைய கருத்து. கடவுளுக்கு அதுதான் வேலைங்கிறான். அப்போது ஆனந்தம் காட்டிங்கிற வார்த்தை மூலமாக என்ன சொல்ல வருகிறார்? மலத்தை நீக்கினதை சொல்ல வருகிறார். விளக்க புரியுதுங்களா? மலத்தை யார் நீக்கிறா? ஆனந்தம் காட்டி அகத்து இருப்பன், ஏன் உள்ளேயே இருப்பான் அப்படிதான் சொல்லுகின்றான். அகத்திருப்பன் ஆகில் அனுமானம்தான் அப்படிங்கிறார். நீ உன்னுடைய மலத்தை நீக்கின இன்னொன்று இருக்கு, ஏன்னா காரியம் காரணம் பண்ணி நடக்காது. இது அனுமான அளவை. அவனா இல்லையா? காணப்படாத பொருளை காணப்படக்கூடிய பொருள்லேருந்து வச்சு கண்டுக்கிறோம். இதுதான் அனுமான அளவை. அதுபோல் என் ஆனந்தம் எனக்கு கிடைச்சிருக்கு, என் மலத்தை என்னால் நீக்கி கொள்ள முடியாது. அப்போ என் மலத்தை நீக்கியவன் ஒன்று உண்டு அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு கடவுள் உண்டுன்னு நான் சொல்லுகின்றேன் அப்படின்னு அவன் சொல்லுகின்றான். அப்போது இதுக்கு பேர் அனுமான அளவை தானே தவிர்த்து நீ கடவுளை நேராக பார்த்தவனாக ஆக மாட்டாய், நேரடி அனுபவம் கிடைத்தவனாக ஆக மாட்டாய். ஆனால் வேதாகமங்கள் என்ன சொல்லுது? இறை அனுபவம் என்பதைத்தான் முத்தி என்று சொல்லுகிறது. இறைவனை அனுபவிப்பதைத்தான் என்னன்னு சொல்லுகிறது? முத்தின்னு சொல்லுகிறதை தவிர்த்து இறைவன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்றது முத்தின்னு சொல்கிறோமா? அப்படியே சொல்கிறோம். கடவுள் இருக்காரு நம்ம சொல்கிறோம். இருக்காரா இல்லையா? இருக்கார். அப்போ அது முத்தியா? இல்லை. அப்போ கடவுள் இருக்கார் அப்படிங்கிறது அனுமானத்தினால் அறியக்கூடிய ஒரு அறிவு தான். இங்கே ஆனந்தம்னா கடவுளை அனுபவிப்பது தான் ஆனந்தம். சரி, உனக்கு ஆனந்தம் உண்டான்னு பார்த்தா அடிப்படையில் உனக்கு ஆனந்தம் கிடையாது. ஏன்? நீ கட்டுப்பட்டவன். ரெண்டாவது, கட்டு அவிழ்க்கப்பட்டாலும் உன்னால் சில குறைபாடான விஷயத்தில் செய்ய முடியும்.
முழுசாக செய்ய முடியாது. அப்போது நீ பெறுவான், அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நீ பேர் அல்ல, நீ பேர் அல்லாத போது உனக்கு ஆனந்தமும் அல்ல. அப்போது ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வேற ஒரு பொருள் உண்டுங்கிற சாதிக்கிறார். அடுத்தது இறைவன் எங்கே இருக்கான்னு கேட்கும் பொழுது என்னுடைய மலத்தை நீக்கி அகத்தில் இருப்பான்னு சொன்னால், மலத்தை நீக்கினவன் ஒருவன் உண்டு அப்படின்னு அனுமானத்தில் தான் சொல்லுகிறாரை தவிர்த்து அது என்ன ஆகாது, கண்டறியாய் நீ நேரடியாக பிரத்யட்சமாக அனுபவிக்கவில்லை. இறைவனை நேரடியாக பிரத்யட்சமாக அனுபவிக்கவில்லை. அப்போது இது பிரமாண நிகழ்வு. ஏன் இறைவனை நேரடியாக தரிசிக்க முடியும் அப்படிங்கிறது பரமாச்சாரியர்கள் பல பேருடைய வாக்கு. சுவாமி பிரத்யட்சமாக வந்தார், பிரத்யட்சமாக ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போது அதுக்கு விரோதமாக சுவாமியை பார்க்க முடியாது. அனுமான அளவு பிரத்யக்ஷம் இல்லை, அனுமானங்கிறது கருதல் தமிழ், அனுமானங்கிறது வடமொழி. சொல்லுதா? அப்போ அனுமானம் தான் கண்டறியாய் மற்ற. அப்போ அனுமானத்தில் தான் நீ கடவுள் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கே தவிர்த்து அது அறிவு தானே அன்றி அது முக்தி அல்ல. ஏன் இறைவனை இருக்கிறான் என்று அறிவது முக்தி அல்ல, இறைவனை நேரடியாக அனுபவிப்பது தான் முக்தி. அவனா இல்லையா? அனுபவத்தினால தான் முக்தி அப்படின்னு சொல்லிவிட்டு. அதனால ஆனந்தங்காட்டி அகத்திருப்பன் ஆகில் அனுமானந்தான் கண்டு அறியாய் மற்று என்று சொல்வார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு நிறைவாகுது. அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. இதற்கு என்னுடைய தன்மை பற்றி பேசும்பொழுது, நாடியோ என்போ நரம்பு குழையோ தேடி எனையறியேன் தேர்ந்த வகை நாடி அறந்தன்னாலே தன்னையும் கண்டு தமைக்கானார் எண்ணம் என அறிவார் என்று அப்படின்னு சிவஞான சூத்திரம் சொல்லுகிறது. உபா சூத்திரத்தில் ஒரு பாட்டு எடுத்துக்காட்டு ரொம்ப சொல்லுகிறது. அதில் இறைவனை நேரடியாக காண முடியும், இறைவனை என்னுள்ள தேடினா கிடைக்க மாட்டார் அப்படிங்கிற சொல்கிறார். தேடி கண்டு கொண்டேன், தேடி தேரணாதேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். என்னுள்ள தேடினா எனக்குள்ள சாமி இருக்காருன்னு அர்த்தத்தில் இல்லை, என்னுள்ள தேடியும் கிடைக்காத சாமியை கண்டு கொண்டேன்னு அர்த்தம் பண்ணணும். அது அப்போது நாடியோ என்போ நரம்பு கோழையோ தேடி என அறிய, என் உடம்புல தேடி சாமியை அறிய இயலவில்லை. தேர்ந்த வகை நாடி அறந்தன்னாலே தன்னையும் கண்டு, அப்போ தேடும் பொழுது இறைவனுடைய அருளை பற்று இறையருளாலே அவனை கண்டு தமைக்கானார். அதனால என்னை பார்க்காம எண்ணம் என அறிவார் என்று, அதைத்தான் என்னவா முத்தி என்று சொல்லுவார்கள் சொல்லி சஞான சூத்திரம் ஒன்று எடுத்து காமிச்சிருக்கார். அதோட இந்த பாட்டு நிறைவாகுது. சரி, இப்போ அடுத்து நான் பார்க்கிறது அடுத்து 7வது பாட்டு. இது பிரமாண நிகழ்வை தான் சொல்லுகிறார். முத்தி என்று வேதமும் ஆகமும் எதையோ சொல்லிக் கொண்டிருக்க, நீ வேற எதையோ ஆகமும் என்று சொல்லி முத்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயேங்கிற கருத்துப்படி இந்த பாட்டு சொல்லுகிறார். வேதாகமத்தின் விதித்த முத்தி தான் அன்றி நீ தானே இன்பம் என்ற நீ என்றனை நீதியோ என்றல் நீதியோ பேதாய் பெறுவான் நீ ஆனந்தம் வேறு என்று உரைத்தது அறியாது இருந்தனை நீ யாம் என்று தன்னை பற்றி சொல்கிறார். அதாவது அந்த ஆன்மானந்தவாதியை நோக்கி சொல்லும்படியாக இந்த பாட்டு அமைந்திருக்கிறது. என்னது முடிஞ்சிட்டா இல்லையா? வேதாகமம் அப்படிங்கிறது நமக்கு முதல் நூல், சிறப்பு நூல் இல்லையா? இந்த 2 நூலும் நமக்கு என்னது? பிரமாணங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பிரமாணத்தில் என்ன இருக்குதோ அதைத்தான் நம்ம பேசணுமே தவிர்த்து பிரமாணத்துக்கு விரோதமான ஒரு கருத்தை நாம் பேசக்கூடாது. அப்படி பேசணும்னா அதுக்கு பேர் என்ன? பிரமாண நிகழ்வுன்னு ஆகிடும். இப்போ கருத்தை இந்த புக்கில் உள்ளதை சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு அந்த புக்கில் உள்ள கருத்துக்கு மாறான கருத்தை நம்ம சொன்னோம்னா அந்த புக்கை நம்ம பின்பற்றுக்கிறோம்னு அர்த்தம் ஆகாது. அப்போ வேதாகமங்கள், வேதம் சிவாகமம் ரெண்டுமே இறைவனுடைய நூல், முதல் நூல்னு அர்த்தங்களும். வேத நூல் சைவ நூல் என்று 2 நூல்கள், வேறொரு நூல்கள் இவற்றின் விரித்த நூல் அப்படிங்கிறது சிவபிரகாசம். அதனால் இது சித்தியார் வேத பலகலையாகமம் வேதம் யாவையின் கருத்து பதிவு ஆசம் தெரித்தல் அப்படின்னு எல்லாமே சைவ சித்தாந்த ஆகமங்களை தான் சொல்லுகிறது, சைவஸ்தாந்த விஷயத்தை தான் பேசுகிறேன்னு சொல்லுகிறார். வேதம் இதில் சூக்குமமானது, பொதுவானது, அதில் மறைப்பொருளாக இருக்கும் விஷயம், அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் எது தான் அப்படிங்கிறத நேரடியாக தீர்மானிக்க முடியாது.
அதை புரிந்து கொள்வதற்கு துணை நூல்கள் தேவை. அப்படி ஆகமம் வேதத்துடைய விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு நான் உதவி பண்ணுகிறது. அதனால் ஆகமம்னார். ஆகமங்கிற வார்த்தையை எதை குறிக்கும்? சிவாகமத்தை தான் நிறைய குறிக்கும். கோயில் அப்படின்னா எப்படி சிதம்பரத்தை குறிக்குமோ அதே மாதிரி ஆகமம்னா எதெல்லாம் குறிக்கும்? சிவாகமத்தான். ஆகமம்ங்கிற போது அதில் நிறைய வழிபாட்டு நெறிகள் தனியாக பிரிந்து நிற்கிது ஆகமத்தில். என்ன நூல் போடுறியா? புரியல. ஆகமத்தை சில சைவ சிவாச்சாரியர்கள் தமிழ் படித்து எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. இவங்க என்னத்தை போடுறாங்கன்னு நமக்கு தெரியலையே. யாரும் கண்டக்டாக இருக்காங்க? எங்கே நடக்குது? இங்கே கிக்கு போறீங்களா? கமலை இதில் கமல விநாயகர் சித்தன் வேதாகமத்தில் விதித்த முத்தி அப்படின்னு சொல்லுகிறார். முத்தி என்பது என்ன என்பதை பற்றி பேசும் பொழுது எது முத்தி அப்படிங்கிறத, எதெல்லாம் முத்தி இல்லை அப்படிங்கிறது சொல்லி விளக்கிட்டு வரணும். அதில் அறிவை இன்புறு முத்தி, கந்தமைந்தும் அழிவு முத்தி, திரிகுணமும் அவிய முத்தி, விவேக முத்தி, பாடான முத்தி, இவை பழிசேர் முத்தின்னு காட்டுகிறார் இல்லையா சிவபிரகாசத்தில். எது உண்மையான முத்தி? மலம் அகல திருவருளால் இன்பம் அடையும் முத்தி தான் உண்மை முத்தின்னு காட்டுகிறது. இதுதான் வேதாகமத்தில் விதித்த முத்தி. இதை ஏகம், ஏகநிலை, சுத்த அத்வீதம் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. ஏகம்னு வந்தால் ஒரே பொருள், இறைவன் ஒருவன் தான். அந்த இறைவனே உயிர்கள் தோறும் அவையே தானேயாய் இருக்கிறான். இது சிவஞான போதம் சொல்லுகிறது இல்லையா? அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய அப்படின்னு சிவஞான போதம் 2ஆம் சூத்திரம் இருக்குது. இதில் அவையே ஆகும்போது கலப்பினால் ஒன்றாகவும், பிரிப்பினால் வேறாகவும், போகத்தினால் உடனாகவும் இருக்கிறான் சாமி. அப்போ அந்த சாமியே ஏகமாக எல்லாத்துலேயும் வியாபித்து நிற்கிறான். அதுக்காக உயிர்னு ஒரு தனிப்பொருள் நடத்தல, உயிர் ஒரு தனிப்பொருள் உண்டு. அந்த தனிப்பொருள் இறைவனுடைய குணங்கள்லேருந்து வேறுபட்டு தான் நிற்குது. இறைவன் தன்னுடைய கருணையினாலே இவர்களுக்கு ஒரு குறையை நீக்கிய பொழுது, குறையை நீக்கி தன்னையே ஆனந்தமயம் கொடுத்து தன்னையோட திருவடியில் வைத்துக் கொள்வது, தன்னை அடிமையாக வைத்துக் கொண்டு இன்பத்தை அனுபவிப்பது தான் வேதம் சொன்ன முத்தி அனுபவம். அதுதான் ஆகமும் சிறப்பாக சொல்லுகிறது. அதான் வேகாமத்தின் விதித்த முத்தி தான் அன்றி நீதானே இன்பம் அப்படின்னு படிக்கக்கூடாது. நீ தானே இன்பம் என்று அப்படின்னு அர்த்தம். நீயே தான் இன்பங்கிற, சிவருமான இன்பம் அல்ல. எனக்கு நானே இன்பத்தை கொடுத்துக் கொள்வேன். இது கிட்டத்தட்ட எது மாதிரி தான் இருக்குது? ஏகான் மோதம் போல தான் இருக்குது. எனக்கு நானே இன்பத்தை கொடுத்துக் கொள்வேன் அப்படிங்கிறது இல்லையா? இது எந்த விதத்துலையும் கிடைக்காது. இன்பம் அடைஞ்சாலே உலகத்திலேயே நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னொரு பொருளை சார்ந்தால் தான் நம்ம இன்பத்தையே அடைய முடியும். தனித்து எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. உண்டா இல்லையா? குறைந்தபட்சம் இன்பம் எதனால் ஏற்படுகிறது? இந்த 5 புலன்களால் ஏற்படுது. இந்த 5 புலன்களால் கண்ணுக்கு தானே இன்பம் உண்டா? கண்ணுக்கு வேறு பொருளை பார்த்தா தான் இன்பம் நிகழும். மூக்குக்கு தானே இன்பம் உண்டா? மூக்கு வேறு பொருளை நுகர்ந்தா தான் அது இன்பம் உண்டாகும், அதுலேருந்து வேறுபட்ட பொருளை. காது தானே இன்பம் உண்டா? அதுலேருந்து வேறுபட்ட பொருளை கேட்டால் தான் காதல் இன்பம் உண்டு. நாக்குக்கு அதுலேருந்து வேறுபட்ட எத்தனையோ பொருட்கள் இருக்குது, அதை அனுபவித்து பார்த்தா தான் அது. தோலுக்கு அதுலேருந்து வேறுபட்ட ஒரு பொருளை அனுபவிக்கும் பொழுது அது இன்பத்தை அடைய முடியும். அப்போ இன்பம் என்பது தனக்கு தானே நிகழுமானா நிகழலை. அது மெய்யின்பமாக இருந்தாலும் சிற்றின்பமாக இருந்தாலும் சரி தான். சிற்றின்பமாக இருந்தாலும் இன்னொரு பொருளை சார்ந்து நிற்கும் போது தான் கிடைக்கும். பேரின்பமாக இருந்தால் கடவுளை சார்ந்து நின்னா தான் கிடைக்குமே தவிர்த்து தனக்குத்தானே இன்பம் என்பது இங்கே சாத்தியமில்லாத ஒன்று. அதை சொல்கிறார். நீ தானே இன்பம் என்றல் நீதியோ, நீதினா சரியான்னு கேட்குறாய். அப்போ நீ பிரமாணத்துக்கு இகழ்வு கொள்கிறாய். வேதத்தில் சொல்லதை சொல்லாத நீ செய்து கொண்டிருக்கிறாய், சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆகமத்தில் சொல்லாத நீ செய்து கொண்டிருக்கிறாய். பேதாயினர், பேதை என்பது அறியாமை உடையவனை குறிக்கிறது. பேதாய் பெறுவான் நீ ஆனந்தம் பேரு என்று உரைத்தது அறியாது இருந்தனை நீயாம் என்று சொல்கிறார். பெறுவான் நீனா, நீ தான் பெறுகின்றவன். ஆனந்தம் பேரு, ஆனந்தம் என்பது என்னது? சிவம் இல்லையா? என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம்னார். அப்போ உயிருக்கு இயல்பாகவே ஆனந்தம் கிடையாது. ஆனந்தத்தை கொடுக்கற வேற ஒரு பொருள், அதுதான் பரமானந்தம், சிவருமான்னு சொல்கின்றோம். இப்போ பெறுவான் நீ ஆனந்தம் பேரு என்று உரைத்தது யார் உரைத்தா? வேதாகங்கள் உரைத்தது. இதுதான் பிரமாணம், உரை பிரமாணம்னு சொல்லுவோம். உரையினால என்னத்தில் வந்துடுது? உரை பிரமாணம்.
உரைத்தது அறியாது இருந்தனை நீ ஆம் என்று சொல்கிறார். புரியுதுங்களா? அதோட அந்த பாட்டு நிறைவாகுது. இல்லை ஏன்னா அனுபவத்தை பற்றி பேசும் பொழுது பருகத்தொலையா பரபோகந்தன்னை உருகி அடியேன் அருந்த ஊட்டும் குருவே அழியாத இன்பம் அரணருந்தான் என்னும் வழியேது சொல்வாய் மகிழ்ந்து அப்படின்னு கேட்கிறார். என்ன, இறைவன் ஆனந்தமுடையவன், இறைவனுக்கு அனுபவம் கிடையாது இல்லையா? ஏன்னா தனக்கு அனுபவம் இல்லாதவன் தான் நமக்கு அனுபவத்தை கொடுக்க முடியும். தனக்கே அனுபவம் ஒரு தேவை இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது, இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியாது. அப்போ இறைவன் முதல்ல அனுபவிக்காதவனாக இருக்கணும். அதே மாதிரி உயிர் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கணும். அனுபவிக்கக்கூடியதுக்கு என்ன கிடையாது, அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வல்லமே கிடையாது. அவனா இல்லையா? அனுபவத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை கிடையாது. அப்போ இறைவன் முதல்ல அனுபவத்தை அனுபவிக்காதவன், அதனால அவன் அனுபவத்தை கொடுக்குறான், இதனால் சாதிக்கிறான். சர்க்கரை தான் ஆர்க்கும் தருமரதம் அவ்விரதம் சர்க்கரை தான் கொள்ளுமோ சாற்றுங்கால் சர்க்கரைக்கு இன்று இன்புருவம் அன்று எழிலுருவம் வேறுண்டோ இன்புருவமே இறைக்கும் என்று சொல்லி சர்க்கரையை எல்லாரும் சாப்பிட்டு இன்பத்தை அடைகிறார்கள். ஆனால் சர்க்கரைக்கு தான் இன்ப பொருள் என்பதோ சர்க்கரைக்கு அந்த இனிப்பு அனுபவம் உண்டோனா கிடையாது. அதே போல் இறைவன் எல்லாரும் அனுபவிக்கப்படக்கூடிய பொருளாக இருக்கிறான். ஆனால் இறைவன் தான் இன்ப பொருள் என்பதை தான் அனுபவத்தில் கொள்ள மாட்டான். ஆனால் அவனுக்கு தெரியும் தான் இன்ப பொருளுங்கிறது. ஆனால் அவனுக்கு அந்த அனுபவம் கிடையாது. ஏன்? நிறைவாக இருக்கிறவனுக்கு என்ன கிடையாது, டீ போட்டுக்கிட்டோம், டீ போட்டு ஜீனி போட்டு குடிக்கிறோம், அதில் இனிப்பு இருக்குங்கும் பொழுது கேட்போமா திரும்ப, போதும் எனக்கு இருக்குங்கிறோம். அப்போ இருக்கிறவன் என்ன பண்ண மாட்டான், புதுசாக கேட்க மாட்டான். அப்போ இல்லாதவன் தான் கேட்பான். அப்போ இல்லாதவனுக்கு தான் பேர், இல்லாதவன் தான் உயிர், அவனுக்கு தான் பேர். அப்போ நீ இல்லாதவனாக இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியாது, உனக்குமே கொடுத்துக்கொள்ள முடியாது. அப்போது இருக்கிறவன் தான் கொடுக்க முடியும். இருக்கிறவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு அனுபவம் இல்லை, அவனை தான் கடவுள். கடவுள் கொடுக்கத்தான் உயிர் அனுபவிக்கிறது. இதைத்தான் வேதாகமம் சொல்லுகிறது. நீயே இன்பம் கொடுக்குறவன்னு சொல்லுவது எந்த விதத்தில் ஒத்துக்கொள்ள முடியும் என்பதை அந்த பாட்டில் சொல்லி மறுக்கிறார். அதில் அந்த பாட்டு நிறைவாக உள்ளது. மற்றபடி நிறைய ரெஃபரன்ஸ் பாட்டெலாம் கொடுத்துருக்குறாங்க. அதான் வேணா அந்த உத்திரிச்சி உரை எடுத்து நீங்கள் படிச்சு பாருங்கள். இருந்துச்சா? இடைவேளைக்கு பிறகு தொடரும். முத்தியை பற்றி பேசுகிறார். உன்னொருவன் கண்டிருப்பதோ கெட்டேன் முத்தி சிவன் தன்னொருவன் கண்டிருக்கத்தக்கதே முன் அறிஞர் ஓது சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பரெனும் போதம் மறந்தனை இப்போது என்று சொல்கிறார். என்னை நானே அனுபவித்துக் கொள்வது தான் முத்தி. நானே என்னுடைய ஆனந்த அனுபவத்தை தான் முத்தி என்னும் பொழுது, முத்தி அடைபவர் அவரவர் ஆனந்தத்தை காண்பது, அவரையே பார்ப்பது தான் முத்தினார். சிவனை காண்டிருப்பது தான் முத்தின்னு வேதாகமங்களும் சாஸ்திரங்களும் சொல்ல, இன்னை உன்னையே காண்பது முத்தின்னு சொல்லுகிறாயே அப்படின்னு இந்த பாட்டை சொல்கிறார். உதாரணத்துக்கு சிவபெருமானை காண்பது அப்படின்னு சொல்லும்போது சித்தியாரில் ஒரு பாட்டு சொல்கிறாரு. மிக்கதொரு பக்குவத்தின் மிகு சத்தினிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்தோர் குருவின் அருளால் புக்கு அட்டினும் புக்கனும் உட்டித்தே நிட்டை புரிந்துள்ளோர்கள் புதலத்தே புகழ் சிவன் முத்தராகி தக்க பிரியா பிரியமின்றி ஓட்டில் தவணியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்து இவர் அவனை அவனிவரை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர் என்று சொல்லி சிவஞான சித்தியார் 8வது சூத்திரத்தில் வர பாட்டு. கவுண்டா இல்லை, அதில் 8ஆம் சூத்திரத்தில் 2வது பாட்டு. மிக்கதொரு பக்குவத்தின் சத்தினி பாதம். யாருக்கு சிவானுபவம் நிகழும் சிவதரிசனம் நிகழுங்கிறாரு? மிக்கதொரு பக்குவத்தில் அப்படின்னார். சரி, பக்குவமுடையவர் யார் அப்படிங்கிறது வேறுபாட்டு இருக்கார். சன்மார்க்க சகலகளை புராண வேத சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பளவும் உணர்ந்து பன்மார்க்க பொருள்பளவும் கீழாம் மேலாம் பதிவுசுவாசம் தெரிந்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடி ஞான ஞேயமுடு ஆதிருவும் நாடாவண்ணம் பின்மார்க்க சிவனுடன் நாம் பெற்றி ஞான பெருமையுடையோர் சிவனை பெறுவர் காணே என்ற ஞான பெருமை. அதுதான் பக்குவம்ங்கிற. பக்குவங்கிறது என்னது? சன்மார்க்க சகலகளை புராண வேதம். சன்மார்க்கம் என்பது சத்மார்க்கம், இறைவனை தவிர்த்து வேறு ஒன்றுக்கு நிலைத்தன்மை இல்லை என்கின்ற உணர்வோடு வழிபாடு பண்ணுறது தான் சன்மார்க்கம்னு பேர். சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லுகின்றோம். சரியை என்ற பொழுது தாசன் தாதி இருக்குது, இது தலைவன் தாசன் இருக்கு. சரியையில் தொண்டன் தான். தொண்டன் தான் யாரும் உண்டு, அப்போ தலைவன் ஒருத்தன் உண்டு. கிரியைங்கிறது பூசை. பூசை பண்ணும் பொழுது பூசை
பண்ணுறவன் ஒருத்தன் பூஜையை ஏற்றுக்கிற ஒருத்தன் இருக்கான். அப்போ ரெண்டாம் தன்மை தெரியுது. அங்கே யோகமோ ஞானமோ மட்டும் ஞானத்தன்மையில் வரும், ஞான சாதகத்தில் வரும். வேதம் சொல்லக்கூடிய கிரியாபாதம் ஞானபாதம் ரெண்டில் சரியை கிரியைங்கிறது கிரியாபாதம், யோகம் ஞானம்ங்கிறது ஞானபாதத்தை சார்ந்தது. ஞானம் என்பது என்ன, நானும் சிவமும் வேறு வேறு அல்லங்கிறது உணர்றது தான். அதையே தானே சாமி இருக்கான் அப்படிங்கிறது உணர்வது இல்லையா? அப்போது சன்மார்க்கம் அப்படிங்கிறது எல்லாமே சிவம்தான் என்று பார்க்கும் இடமெங்கும் இறைவனை தவிர்த்து வேறதையும் பார்க்காதவர்களை, அதுதான் சன்மார்க்கம்னு சொல்வது. சன்மார்க்கம் அப்போ எல்லாத்திலையும் சிவத்தை பார்ப்பதுங்கும் பொழுது எல்லாமுமாக சிவத்தை தவிர்த்து வேறு பொருள் இருக்கிறதா அர்த்தமாகுது. உலகத்தில் எத்தனை பொருள் இருக்கோம், எல்லா பொருளையும் சிவத்தையே பார்க்குறோம் நாம். அப்படி இருக்கிறது தான் சன்மார்க்கம். அதனால் இருக்கிறது ஏகம்னு அர்த்தம் கிடையாது அதில். அப்போ சன்மார்க்க சகலகளை புராண வேத சாத்திரங்கள் சமயங்கள் தாம்பளவும் உணர்ந்து எல்லா விதமான சமயங்களையும் இருந்து, அதுதான் பரசமயம் புக்கும் புகன் இறுதி வழி என்றும் இன்னொரு பாட்டில் சொன்னார். இப்படி பலவிதமாக பல ஜென்மாக்களில் பலவிதமான பக்குவங்களை அடைந்த அந்த உயிரானது நிறைவில் பன்மார்க்க பல பொருள்பளவும் கீழாக பதிபசு பாசம் தவிர்த்து மற்ற ஆகம பொருட்கள் எல்லாமே கீழே போக பதிபசு பாசம் தெரித்து பரசிவனை காட்டும் நன்மார்க்க ஞானத்தை நாடினர். பரசிவனையே காட்டக்கூடிய நன்மார்க்க ஞானம், ஞானத்தை நாடி ஞான ஞேயமோடு நாதிரவும் நாடாவண்ணம் என்று சொல்கிறார். ஆமாம், திரிபுடியற்ற நிலையில் இல்லையா? நாம் காணக்கூடிய ஆள், காணக்கூடியது சிவபெருமான், காட்டக்கூடியது திருவருள் என்கிறது மூணு நிலையும் அல்லாது பின்மார்க்க சிவனுடன் நாம் பெற்றி ஞான பெருமையுடையோர். அப்படி இருக்கிறவங்க தான் ஞானம் பெற்றவர்கள், பக்குவான் மக்கள் சொல்கிறோம். அதுதான் அடுத்த பட்டில் மிக்கதொரு பக்குவத்தின் மிக சக்தினிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்தோர் குருவின் அருளால் புக்கு அனுஷ்டித்தே நிட்டை புரிந்துள்ளவர்கள். அதை அனுஷ்டித்து நிட்டை கூடியிருக்கிறவங்க பூதலத்தே புகழ் சீவன் முத்தராகி, அவங்களால சிவன் முத்தர்னு சொல்கிறோம். தக்க பிரியாப்பிரியமன்றி, பிரியாம்னா விருப்ப விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். விருப்ப விருப்பமே இல்லாமல் ஓட்டில் தமணியத்தில் சமபுத்தி பண்ணி, இது இருவினை ஒப்புங்கிறோம். ஓடும் செம்பொண்ணும், தமணியம்னா செம்பொன்னு அர்த்தம். ஓட்டில் தமணியத்தில் சமபுத்தி பண்ணினா அவர்கள் அப்பர் சாமி என்ன பண்ணார், உழவாரம் சென்ற இடமெல்லாம் பொண்ணும் மணியும் முத்தும் வந்துச்சு, அதையெல்லாம் கல்லும் அதுவும் ஒன்று தான் தூக்கி போட்டார். அப்போது ஓட்டில் தமணியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்து இவர் அவனை அவன் இவரை விடாதே, இருவரும் பிரிப்பின்றி நிற்கக்கூடிய கலப்பு இல்லையா? உடந்தையை சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். இப்போ சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர் அப்படின்னு சிவனுடைய தோற்றத்தை காண்பது தான் முத்தின்னு இப்படி சித்தியார் முதலிய நூல்கள் சொல்ல, வைகுண்ட சாத்திரங்கள் சொல்ல, நீ என்ன சொல்லுகிறாய் ஆன்மானந்தவாதியே, உன்னுருவம் கண்டிருப்பதோ அப்படின்னு பாட்டுருக்கு. சிவபெருமானுடைய உருவத்தை காண்பதே முத்தி என்ற சாஸ்திர புராணங்கள் சொல்ல, நீ உன்னுடைய உருவத்தை காண்பது முத்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, கெட்டேன். முத்தி சிவன் தன் உருவம் கண்டிருக்கத்தக்கது, அதுதான் இப்போ கீழே பாட்டில் பார்த்தோம். முத்திங்கிறது என்னவா, இறைவனுடைய உருவத்தை காண்பது தான் முத்தியை தவிர்த்து உன்னுடைய உருவத்தை காண்பது முத்தி அல்ல. முன்னறிஞர் ஓது சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். முன்னறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, மேகண்டார் முதலிய அறிஞர்கள் இருக்கும். அதான் தக்கோர் நற்குர் அவர் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர் எனும் போதம் மறந்தனை. அவர்கள் சொன்ன வாக்குகளுக்கெல்லாம் நீ விரோதமான ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அவனா இல்லையா சொல்லிருக்கிறார். ஒன்றுமே காண்பர் எனும் போதம் மறந்தனை, இப்போது நீ உன்னுடைய ஆச்சாரியர்களுடைய கருத்தையே நீ மீறி நடந்து கொண்டிருக்கிறாய். இறைவனை பார்ப்பதை தவிர்த்து வேறொன்றை பார்ப்பது முத்தி அப்படின்னு சிவானந்தம் ஆன்மானந்தவாதம் பேசுகிறாய். அடுத்தது ரெண்டாவது, நீ செய்வதெல்லாம் வயலுக்கரைத்த நீராக போகிறதுனார். நம்மை நாமே காண்பதற்கு எதுக்கு இவ்வளோ பிரமா இப்போ தலையாத்திரை எதுக்கு பண்ணுறோம், சிவானுபவத்துக்காக, அந்த ஆனந்தத்துக்காக. இப்போது தவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பேசும்பொழுது அதுக்கு சொல்லுகிறார், புறச்சமய நெறி நின்று அகச்சமயம் புக்கும் புகன் மெருதி வழி உழன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவையடைந்து அருந்தவங்கள் புரிந்து அருங்கலைகள் பலதறிந்து மாரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிகத்தெளிந்தும் சென்றால் சைவத்திறத்தலைவர் அதில் சரியை கிரிய யோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்று தவத்தை பற்றி பேசுகிறார். இதில் தவம்னா உடலை வருத்தி திருத்தி கருத்தை உறுத்தி குழக்கண்டார். உடலை வருத்துவது தவம், அவனா இல்லையா? அங்கே பிரதட்சணம் பண்ணுறோம், சரியை தொண்டு கிரியை தொண்டு ரெண்டுத்தையும் உடல் வருத்தம் இருக்குது. விரதங்கள் உபவாசம் முதலியவற்று இருக்கிறோம்.
இதெல்லாம் எதற்காக? இறைவனுடைய திருவடி அடைந்து அவருடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான். ஆனால் உன்னை நீயே காண்பது தான் முத்தின்னு சொல்லும் பொழுது நீ செய்யக்கூடிய தவமெல்லாம் என்னவாயிடுது? வீணாகுதுங்கிறது பார்த்து. ஈசனையே காண என தவம் முன் செய்தல் எல்லாம் மோசமாய் வந்து முடிந்தது. பாச வினையகன்ற போதும் விமலனே நின்றால் தனையறியா மூடற்குத்தான். பாச வினையகன்றும், பாச வினை யார் அகற்றுவா? சுவாமி அகற்றுவா. பாச வினை அகன்ற பொழுது சுவாமி நிற்கிறார் பிரத்யட்சமா. ஆனால் சாமியை பார்க்காம தன்னையே அறிந்து கொண்டிருக்கிறான் அவன், இல்லையா? அதான் சொல்லுகிறார், பாச வினையகன்ற போதும் விமலனே நின்றால், இறைவன் நிற்கும் பொழுது தனையறியா, இறைவன் நிற்பதை அறியாமல் தன்னையே அறிந்து கொண்டிருக்கக்கூடிய மூடர் ஆன்மானந்தவாதி அப்படி சொல்றார். அவனுக்கு இறைவனை பார்ப்பதற்குரிய தவங்கள்லாம் என்னது? வீண் தான். கஷ்டப்பட்டு எல்லா முயற்சி பண்ணி கடைசி நேரத்தில் கேன்சல் ஆகிற மாதிரி எல்லாமே, இல்லையா? ஒரு நிகழ்ச்சியோட பயிர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு அதை அனுபவிக்காமல் போகிறது மாதிரி, அது மாதிரி தான் இந்த கருத்து, இல்லையா? ஈசனையே காண என தவம் முன் செய்தலெல்லாம் மோசமாய் வந்து முடிந்தது, இல்லையா? வேழுக்கரை துணி தான் முடிகிறதுன்னு அந்த பாட்டு முடியுது. அவ்வளோதான், அவ்வளோதான் அந்த பாட்டு, வேறு கருத்து இல்லை அதுக்குள்ள. இதுக்கெல்லாம் ஒரே பதில் 2 பக்கம் தான் எழுதியிருக்காரு. அது ரெண்டும் வரும் ரெஃபரன்ஸாக தான் இருக்குது பாடல் சொல்லத்தான். ஆனால் இறைவன் இருக்காருங்கிறத நம்புறாங்கல்ல அவங்க. இறைவன் இருக்கிறார், இறைவர் பாசம் நீக்கிறதுக்கு உதவி பண்ணி தானே ஆகணும். அதுக்கு சாமி வழிபட்டு தானே ஆகணும் அவங்க. ஆனால் முக்தின்றது தான் இருந்தோம், அந்த முக்தியை நானே எனக்கு கொடுத்துக்கிறேன். அப்போ அவன் எங்கே பாவம் பண்ணோம்? சாமியை பார்க்கணும். இல்லை கவனம் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஆன்மாவாதி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல ஆன்மாவாதி அது அந்த கான்செப்ட் ஆன்மா தான் அப்படின்னு சொல்லி இந்த ஏகாத்மாவாதி அந்த மாதிரி அந்த கான்செப்ட்ல நின்றுடுறாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே ரூட்டு அதுதான் நம்ம டைவர்க்கு தெரிஞ்சு நம்ம தானே சொல்கிறோம். அவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு தெரியல. அதான் சொல்கிறாரு, உனக்கு பாசம் நீங்கி எடுத்து நிற்கக்கூடிய பொருளை அனுபவிக்க தெரியலங்கிறார். அந்த ஸ்டேஜில் அப்படி அசைஞ்சு போகிறதுக்கு அடுத்தது எத்தனை பிரிவு உங்களுக்கு தெரிஞ்சு வந்துட்டு நம்ம எப்பயும் ஏதாவது ஏன்னா சாந்தரியம் ஒன்றும் சொல்லிட்டு பிறகு நம்ம என்ன சொல்லணும்? பத்தாவது பாட்டில் தானன்றி நிற்க எழும் சச்சிதானந்தனை நீ யான் என் குணமென்று இடும்பு என்னே ஊனனி ஞானகுணம் பெற்றின்னும் நான் என நவிலும் ஈனகுணம் போனதில்லையே அப்படின்னாங்க. ஞானம் என்பதை மலம் விலகுதலை ஞானம் உடைய தன்மைன்னு சொல்கிறார். ஞானம் பெற்று உனக்கு நான் என்கின்ற எண்ணம் தான் இருக்க தவிர்த்து இறைவன் இருக்கிறாங்கிற குணம் உனக்கு இல்லை. அதனால தான் எனக்கு ஆன்மா, என்னுடைய ஆணவுக்கு ஆனந்தம் இருக்குது, இறைவனுக்கு உபகாரம் பண்ணவில்லை என்று சொல்லும் பொழுதே என்ன ஆகுது? நான் பிரமம் பண்ணுங்கிற கொள்கை மாதிரி தான் இருக்குது.
இல்லையா? சிவபிரகாசத்தில் சொல்லுகிறார், நான் பிரமம் என்று பலகாலம் தான் பிரமம் கண்டவர் போல் நான் பிரமம் என்னும் மூடர்பால் செல்லாதே அப்படின்னு அந்த சிவஞான செஞ்சு விடுவதில் நிஜத்தை பார்த்து சொல்லுகிறார். அவங்க பக்கத்தில் போகாதங்கிறார். நான் பலகாலம் தான் பிரமம் கண்டவர் போல் நான் பிரமம் என்னும் மூடர் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால் தான் அன்றி நிற்க எழு சச்சிதானந்தனை நீ யான் என் குணம் என்னிடம் என் இடும்பு என்னென்னர் என்று சொல்லக்கூடிய இடும்பு. இடும்புனா துன்பம். இடும்பை கிருபை உடுப்பு இடும்பை படாதவர்னர் திருவள்ளுவர். யார் வந்த துன்பத்திற்கு துன்பம் விளைவிக்கிறானோ அவன் யார் தெரியுமா? அந்த வந்த இன்பத்துக்கு துன்பத்தை அடையாதவன், வந்த துன்பத்துக்கு துன்பத்தை அடையாதவன். வந்திருக்கிற துன்பத்தை துன்பம்னு கருதாதவன் அந்த துன்பத்துக்கே துன்பம் செய்தவன்கிறார். எனக்கு புரிதலே சொல்றது. எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருக்கு சார், அந்த கஷ்டத்தை நான் கஷ்டம் நினைச்சாதானே கஷ்டம் எனக்கு கஷ்டப்படுத்த முடியும். அப்போ இடும்பை படாதவர், அந்த துன்பம் இன்பத்துக்கு இடும்பைனா துன்பம், துன்பத்திற்கு துன்பம் படாதவர், இடும்பை படாதவர், இடும்பை படுத்தவர். யார் இடும்பை படுத்தவர், இடும்பை படாதவர். வந்திருக்கிற துன்பத்தை துன்பமாக நாம கருதினாலும் துன்பம் எனக்கு கஷ்டப்படுத்த முடியும். அப்போ துன்பத்தை துன்பமாக கருத போது துன்பத்துடைய நோக்கம் இங்கே நிறைவேறலைங்க, துன்பத்துக்கு துன்பம் இல்லையா அது அப்படிங்கிற அவர் சொல்ல வர கருத்தை. இடும்பை படுப்பார், இடும்பை படாதவர். இடும்பை படுப்பாராம். துன்பத்திற்கே துன்பத்தை கொடுக்குறவன் யாரு? துன்பத்தை துன்பம் என்று கருதாதவன். என்ன டஃப் லைஃப். இறைவனை ஒப்புதான். அதெல்லாம் நம்மள ஒரு தாக்கமும் பண்ண முடியாது. ஆமா, துன்பத்தை துன்பமா கருதல போது துன்பத்தினால நமக்கு என்ன, அதனால என்ன லாபம் நஷ்டம் ஒன்றும் கிடையாது. எது வந்தாலும் எனக்கு ஒன்று தாங்கிற எண்ணம். நல்ல தமணியத்தில் ஓட்டில் செம்பொனில் தமணியத்தில் சொன்னது அதுதான். அதான் இருவினையும் அற்புதமான கருத்து. திருவள்ளுவர் எப்படிலாம் சொல்றது பாருங்க. அதான் இடும்புங்கிறது துன்பத்தை குறிக்குது. தான் அன்றி நிற்க எழும் சச்சிதானந்தனைனர். தான் என்கின்ற எண்ணம் இல்லாத பொழுதுதான் தோன்றக்கூடியவர் கடவுள் இல்லையா? ஏன்னா நான் சொன்னோம்னா என்ன வராதுங்க? முத்தி இன்பம் வராது. உன்னை அழித்து எழுந்த உண்மைக்கு நீயார் மற்ற இன்னும் அந்நியம் அப்படின்னு சொல்கிறார். இது சிவானந்த மலை நூலில் எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. தத்துவம் ஆனவற்றின் தன்மைகள் உணருங்காலை உத்தறிந்து உடவு முதிப்பது ஒளிவளர் ஞானமாகும். அத்தன்மை அறியுமாறு அகன்றிட அதுவாய் ஆன்ம சுத்தமம் சுத்த ஞானத்து ஒரு முதல் தோன்றும் அன்றே அப்படின்னா நம்மை நாம் என்று கருதாது தற்போதும் ஒழிந்த இடத்துல தான் இறைவன் தோன்றுவான் என்று ஞான நூல்கள் சொல்லுகிறது. அப்போ தானன்றி நிற்க எழும் சச்சிதானந்தனை நீ யான் என் குணம் என் இடும்பு என்ன அப்படின்னு இருப்பான். நான் தான் அந்த கடவுளுக்கு குணமாகி இன்பம் எனக்கு ஆனந்தம் எனக்குன்னு சொல்லுகிறாய். அப்போ இவன் தான் கடவுள்ல சொல்லலை, ஆனால் தனக்கு ஆனந்தம் இருக்குன்னு சொல்றதுனால இவன் கடவுளோட தன்மை பெற்றவனாக ஆகிறான். ஒன்று ஆன்மானது இவனை அந்த ஏகான்மவாதியை போல இருக்கிறான். அப்போ யான் என் குணம் என்னிடும் பெண்ணே ஊனனி ஞான குணம் பெற்று இன்னும் நான் எனனவிலும் ஈனகுணம் போனதில்லையே. ஞானம் பெற்றும் உனக்கு என்ன ஆகல? வேறடியாக இந்த ஆன்மான் வந்த வாத்தியாகிய மறைஞான சம்பந்தர் திட்டுறார் சாமி. நீ இவ்வளோ நூல் பண்ணுற, இவ்வளோ ஞானமுடையவனாக இருக்கிற, ஆனால் உனக்கு என்ன போகல? இன்னும் நான் என்கின்ற குணம் போகவில்லை. அதனால தான் எனக்கு இன்பம் இருக்குது, எனக்கு ஆனந்தம் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு நான் உன்னுடைய தற்போதம் அது அவ்வளோதான் அப்படிங்கிற தற்போதத்தினால ஒரு தான் இருக்குது. டீ போட்டு கொடுத்தீங்களா? அதான் முன்னாடி நம்மளே செஞ்சுக்கலாம். இங்கே இருந்து முன்னாடி நமக்கே போட்டு தரலாம் இல்லையா? அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பயந்தாலாம் கிடையாது. எந்த கருத்தாக இருந்தாலும் நானும் பயந்துட்டுலாம் ஒன்றும் வெளிப்படுத்தாமலாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் சொன்னார்.
இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். அதுதான் சிம்பல் கொடுக்குறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக போகும். ஏன்னா அது வந்து அப்போதேன்னா கிடக்கணும், அவ்வளோதான். அடித்தாலும் உதச்சாலும் மிதி வாங்கிக்கிட்டாலும் கிடக்கணும், அதைத்தான். அதோட என்ன சொல்கிறார் சாமி, அப்பர் சாமி, நின் பணி பிழைக்கின் மோது விப்பாய் புளியம் வளாரினாலுங்கிறார். உன் பணி நான் தப்பாக செஞ்சேன்னா என்ன புளியம் வளாரெல்லாம் அடிங்கிறார் அப்பர் சாமி. இது என்னங்க இது? அப்புறம் புளியங்குச்சால அடிங்கிறார். புளிய மரத்தை பிச்சு அடித்தோம்னா வலி பயங்கரம் வலிக்கும், ஏன்னா அது நார்த்தன்மை உடையது. அடிச்சு ஆமாம், அது வந்து சீக்கிரம் உடையாது. அப்படிப்பட்ட புளிய மலரால் மோது விப்பாய் நின் பணி பிழைக்கின்ற, என் பணி செய்து உன்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை, புரியுதா இல்லையா? செய்து கிடப்பது, அதுலேயும் நான் தப்பு பண்ணேன்னா என்ன அடிங்கிறார். இதுக்கு மேலே என்னங்க அப்புறம் தொண்டுக்கு எப்படிங்க எப்படி சொல்லி, இதுக்கு மேலே எப்படி சொல்லி தர்றது தொண்டு? நான் என்ன சொல்லுங்க. அப்புறம் சாமியாக அப்படி சொல்கிறாருக்கும் போது நம்ம அதுக்கு பிறகு நம்ம என்னத்தை எதிர்பார்ப்போம்? அப்போ எதிர்பார்ப்புனா தொண்டு இல்லைன்னு அர்த்தம். ஏதாவது அவ்வளோதான். ஏன்னா அது வந்துடும், கொஞ்ச நாளில் வந்துடும் தானாகவே. நான் பார்த்துருக்கேன் இங்கே. ஆமாம், வந்துடும். நாம் செய்கிறோம், நாம் செய்கிறோம், நாம் இதில் இன்சார்ஜ் இருக்கிறோம், நாம் பார்க்குறோம், நாம் எடுத்து கொடுக்குறோம். அதான் தன்முனைப்பு. நமக்கு இதில் ஒரு அதிகாரம் இருக்குது, நம்ம தான் கேட்டு நம்மளை கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அது ஆட்டோமேட்டிக்காக வரும். படிப்புறதுனாலையும் அது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னா நாம் அடிமைங்கிற எண்ணத்தை வச்சுக்கிறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. நமக்கு ஒரு கருத்திருத்தம் இல்லை அப்படிங்கிறது தான். நம்ம வந்து ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கோம், திடீர்னு அன்றைக்கி தலைவலி வந்துட்டு கை உடைஞ்சி போச்சு, கால் உடைஞ்சி போச்சு, 6 மாதம் வெளியே ஒரு சாமி பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான். அப்புறம் எங்கே தொண்டு? நம்ம செஞ்ச தொண்டை யாராவது செஞ்சுட்டு இருப்பாங்க? அப்போ எல்லாமே சாமி மூலமாக தான் நடக்குது. நாம் ஒன்றுமே கிடையாதுங்கிற புத்தி தான் தன்முனை பொறாமல் இருக்கிறதுக்கு ஒரே விஷயம். நாம் இது காரணம், நாம் இது காரணம் அப்படின்னு சாமிகிட்ட ஒவ்வொரு விஷயமும் வேண்டதே அதுதான். ஐயா நாம வந்து மனிதர்கள் தான் ஐயா. அதாவது நமக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சீக்கிரமே ரெக்டிஃபை பண்ணிட்டு வர்றதுக்கான வழியை பார்க்கணும், அவ்வளோதான். அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. மன உளைச்சல் ஆகாமல் இருக்க முடியாது, கஷ்டப்படாமல் இருக்கவே முடியாது. தோன்றும் பரமானந்த சோதி என்று அறிவில் தோன்றும் சுகம், அந்த பாட்டு தானே, தோன்றும் சுகம் உண்டு என்றாய் சுத்த பொய், தோன்றும் இன்பம் ஈசன் உயிர் அறிவது ஈதன்றி வேறு உண்டேல் பாசமலாது ஏது உண்டு பார் என்று சொல்கிறார். தோன்றும் பரமானந்த சோதி என்று, உயிருடைய அறிவிலே தோன்றக்கூடியதாகிய பரமானந்த சோதியாகிய இறைவன், பரமன், மேலானவன், ஆன்மானந்த சோதி இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் பரமானந்த சோதி அன்றி நீ அறிவில் தோன்றும் சுகம் உண்டு என்றாய். உன்னுடைய அறிவிலே சுகம் தோன்றும், உனக்கே ஆனந்தம் தோன்றும் நீ சொல்லுகிறாய். அப்போ சுத்த பொய், உன்னுடைய கருத்து என்ன? சுத்தமான பொய் நேரடியாக சொல்கிறார். நீ சொன்ன தப்பு, அவ்வளோதான். இது அப்படி இப்படி இல்லாமல் நேரடியாக வாதம் பண்ணி தப்பு தான். ஏன் உயிருக்கு அடிப்படையில் ஆனந்தம் இல்லை, தானே தோன்ற வேண்டிய அவசியம் இல்லை. தோன்றும் இன்பம் ஈசன் உயிர் அறிவது, தோன்றும் இன்பம் ஈசனை உயிர் அறிவது தான், இறைவனை உயிர்கள் அறிவது தான் இன்பமை தவிர்த்து தன்னைத்தானே அறிவது உயிர் அறிவு அல்ல. தன்னைத்தான் அறிவது என்பது தாம் ஒரு பொருள் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் தான். அதை தான் நம்ம ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம்னு சொல்லுகின்றோம். ஆன்ம தரிசனங்கிறது என்ன? ஆன்மான ஒரு பொருள் நிச்சயமாக இருக்குது, அது மனத்திலிருந்து வேறுபட்டது, பதியிலிருந்து வேறுபட்டது, அது அண்ணலுக்கு அடிமை. இப்படி அறிவது தான் என்னது? தன்னைத்தான் அறிவது. அப்போ இது அறிஞ்ச பொழுதே நாம் அடிமை, நமக்கு சுதந்திரம் இல்லை, நம்ம கட்டில் இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுதே அடுத்து என்ன பண்ணணும்? கட்டு நீங்கணுங்கிற எண்ணம் வரணும். அப்போ கட்டு நீக்கிறது யாரு? கட்டில் அகப்படாதான் கட்டை நீக்க முடியும். விளக்க முடியுதா இல்லையா? கட்டில் அகப்படாதான் கட்டை நீக்கவே முடியும். அப்போது அது ஈசன். அப்போ இறைவனாலத்தை இன்பத்தை தர முடியும். தோன்றும் இன்பம் ஈசன் உயிர் அறிவது ஈதன்றி வேறு உண்டேல். இதை தவிர்த்து வேற இன்பம் உனக்கு அறிவில் தோன்றுறதுன்னா அது மலமன்றி வேற ஒன்றும் இல்லை. பாசம் இல்லாத வேற என்ன இருக்குது? உன் அறிவில் இருக்கிறது என்னது தான்? பாசம் தான் இருக்குது. உயிர் அனாதிலேருந்து எதில் தான் இருக்குது? பாசத்தோடு தான் இருக்குது, கட்டப்பட்டு. அப்போ அதுதான் உயிரில் இருக்க தெரிஞ்சு இதை தாண்டி இன்பம் உண்டாகுது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்பம் இருந்ததுன்னா அனாதிலிருந்து பாசம் இருக்கிறது போல இருக்கணும்.
இருக்கா? அப்படி இல்லை, பாசம்தான் இருக்குது. அப்போ பாசம் நீங்கிய இடத்த கிடைக்கக்கூடிய இன்பமானது இறைவனால் கொடுக்கப்படுவது என்பதை புரிந்து கொள் என்பதோட அந்த பாட்டு நிறைவாக அவ்வளோதான். அடுத்த ஒரு முக்கியமான பாட்டு, 12வது பாட்டு. இந்த பாட்டோட நம்ம நிறைவு பண்ணிடுவோம். மொத்தம் இந்த நூல் எத்தனை? 24 பாட்டா? 22 பாட்டு. இப்போ 10 நூல் முடிச்சிட்டோம். இப்போ 10 நூல்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். அடுத்த கேள்வி கேட்குறார், அந்நாளை போல் ஆனந்தம் ஆன்மாவிற்கு உண்டாகில் என்னில் பிறப்பிறப்பு எய்துமோ கண்ணீருளை ஓட்டாதோ ஆதவனுக்கு ஒத்த ஒளி உண்டாகில் கேட்டாயோ கேட்டிலேயே சரி அப்படின்னார். ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். இறைவன் உயிர்களை பற்றி பேசும்பொழுது கண்ணுக்கு பார்வை இருந்தாலும் அது என்ன இருந்தால் தான் பார்க்க முடியும். சூரிய ஒளி இருந்தால் தான் அது பார்க்க முடியும். அப்போ உயிருக்கு பார்வை இருந்ததுன்னா, சரி, உயிருக்கு ஆனந்தம் இருந்ததுன்னா அது ஆனந்தத்தை தானே அனுபவிக்கலாம். ஆனால் அதுக்கு தடை இருக்குது இல்லையா? அப்போ உயிருக்கு அறியக்கூடிய தன்மை இருக்குது, அதை ஆணவ மூலம் மறைச்சிருக்கு. அதுபோல் கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் இருட்டுன்னு ஒன்று இருந்ததுன்னா கண்ணால் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போ இருளை நீக்குவதற்கு வேற ஒரு பொருள் வேணும். அப்போ உள்ளிருந்து கண்ணை காற்றத்துக்கும் போகப்படுத்துவதற்கு சாமி என்று ஒருவன் வேண்டும், உடனாக இருந்து ஒருத்தன் செய்ய வேண்டும் இல்லையா? இதை உண்மை விளக்கத்தில் ஒரு அற்புதமான பாட்டு சொல்லுவார். புத்தகம் கொடுங்க, அந்த புத்தகம் புத்தகம் கொடுங்க. தானே உண்மை விளக்கம் வருது, படிச்சிருந்தீங்களா? குன்றா அருளாலே கூறினர் என்படிவு பொன்றாத நம்முருவம் போதிங்கிற பாட்டில் நின்று அருக்கன் கண்ணுக்கு காட்டுமா போல் உன் அறிவில் நன்னை அறிவித்திடுவோம் நாம் அப்படிங்கிறார். இந்த பாட்டில் மட்டும்தான் சூரியனை எப்பொழுது நம்ம ஒரு இடத்துல தான் ஓமை பண்ணுவோம். அது எப்போனாக்க இருளை நீக்கக்கூடிய ஒளியாக மட்டும்தான் சூரியனை நம்ம பொதுவாக ஓமைப்படுத்துவோம். ஆனால் இந்த பாட்டில் கண்ணுக்கு அறியக்கூடிய தன்மை பார்வை இருந்தாலும் கண்ணு கூட இருந்து யார் பார்ப்பா? ஆன்மா தான் பார்க்கும். ஆன்மாவுக்கு உயிரை கொடுக்கறது யாரு? சிவபெருமான். அப்போ சூரியன் கண்ணுக்கு பார்வையும் கொடுத்து இருளையும் நீக்கினா எப்படி இருக்குமோ? ஆனால் சூரியன் பொதுவாக என்ன பண்ணுவார்? இருளை மட்டும் தான் நீக்குவார். கண்ணுக்கு இயல்பாகவே பார்வை இருக்கும். ஒருவேளை அந்தகன் ஒருத்தன் இருக்கான், அந்தகனுக்கு கண் பார்வையும் கொடுத்து இருளையும் நீக்கி உதவி பண்ணுனா எந்த அளவுக்கு சூரியனுடைய உபகாரம் இருக்குமோ அந்த அளவுக்கு சுவாமி உபகாரம் பண்ணுறாரு இந்த பாட்டில் சொல்கிறார். அது எப்படி? ஆன்மா உயிர், ஆனால் அதுக்கு உயிருக்கு உயிராக சாமி தான் நிற்கிறார். அப்போ அந்த விதத்துலேயும் சாமி கூட நிற்கிறார். வெளியில் அறிவை அறிவிக்கிறவும் சாமி. அப்போ அறிவிக்கிறவனும் அவர் தான், அறிகிறவரும் அவர் தான். அறிவானந்தானே அறிவாய் அறிகின்றான் தானே என்னார், அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. இப்போ இதை காண உபகாரம் காட்டும் உபகாரம் என்று சொல்லுகின்றோம். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ சூரிய ஒளியானது இப்போ நமக்கு காட்ட மட்டும் செய்யுது, ஆனால் காணாது. ஆனால் சுவாமி காட்டுகிறார், காணவும் செய்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ சுவாமி ரெண்டு இடத்துலையும் நமக்கு உதவியாக இருக்கிறார். அண்ணலை போல் ஆனந்தம் ஆன்மாவிற்கு உண்டாகில் என்னில் பிறப்பிறப்பை எய்துவோன்னு முதல்ல இருக்கிறார். ஏன்னா ஆனந்த இயல்பில் இருக்கும்போது ஒருத்தர் தேவை இருக்கும்போது தானே வெளில வந்து அதை தேடுவான். தேவையில்லாதவனுக்கு அது நீடு தேவையில்லை. ஒருத்தர் முக்தியில் இன்பம் எனக்கு முழுசாக இருக்குது, சார் கொஞ்சம் பணக்காரனாகிட்டா வேலைக்கு போவானா? போக மாட்டான். காசு இருக்குது, நமக்கு தேவையில்லை, வேலைக்கு போகணும் அவசியம் இல்லை. அப்போ நம்ம திருப்தி ஆகிட்டோம். திருப்தி இருக்கும் பொழுது அவன் என்ன பண்ண மாட்டான்? தேட மாட்டான். இறைவனுக்கு திருப்தி இருக்குது, வரம்பில் இன்பம் இருக்குது. அப்போ அவருக்கு எந்த அனுபவம் தேவையில்லை. அதுபோல் ஆன்மாவுக்கு ஆனந்தம் இருந்ததுன்னா பிறப்பிறப்புக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? பிறப்பிறப்பு ஏன் வருகிறது? அனுபவப்படணுங்கிறதுக்காகவும் மலம் நீங்கணுங்கிறதுக்காக. அப்போது அனுபவப்படணும்னு தேவை இருக்கும் பொழுது அதுக்கு ஆனந்தம் இல்லை என்பது தெரிகிறது. அண்ணலை போல் ஆன்மாவிற்கு ஆனந்தம், இறைவனுக்கு ஆனந்தம் இருக்குது. இறைவன் பிறப்பிறப்பை எய்துவதில்லை. அதுபோல் உனக்கு ஆனந்தம் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணக்கூடாது? பிறப்பிறப்பை எய்தக்கூடாது. ஆனால் நீ எய்துகின்றாய். இதுலேருந்து என்ன தெரிகிறது?
உனக்கு ஆனந்தம் கிடையாது அடிப்படையில் தெரிகிறது. எண்ணில் பரப்பரப்பை எய்துவோம் கண் இருளை ஓட்டாதோ. அப்போ கண்ணானது என்ன பண்ணுவான்? சூரிய ஒளி தவிர தேவையில்லை இவன் சொல்கிற கருத்துப்படி. ஏன்னா சிவபெருமான் தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து, இன்பத்தை கொடுக்கறதுக்கு. கண்ணுக்கு பார்வை இருந்தாலும் இருளை நீக்கி காணுமா? இருளை நீக்க வேறொரு வஸ்து சூரியன் தேவையாக இருக்கார். ஆனால் நீ சொல்கிறபடி ஆன்மாவுக்கு ஆனந்தம் இருக்குன்னா ஆன்மாவே என்ன பண்ணணும்? தன்னுடைய இருளாகி ஆணவமலத்தை அதே நீக்கிக் கொள்ளணும். ஆனால் அது கிடையாது, அதுக்கு சிவனை நாடணும்னு சொல்லுகின்றாய். அப்போ ஆனந்தம் மட்டும் எப்படி வரும்? ஆனந்தமும் சாமி தான் கொடுக்கணும். அதுக்கு உதாரணம் கேட்டார், கண் இருளை ஓட்டாதோன்னார். கண் இருளை ஓட்டுதா? இருளை வெளிச்சம் போட்டு ஓட்டுனா நாம் வேணால் கண்ணு பார்ப்போம், ஆமாண்ணா இல்லையா? அப்போ ஆனந்தம் உடையதாக இருந்ததுன்னா இது என்ன பண்ணணும்? சிவபெருமானை போல அறிவிக்கணும். ஆனால் உயிரானது ஆணவமலத்தை கட்டுப்பட்டு இருக்கிறதுனால தான் அதுக்கு ஆனந்தம் இல்லை என்பதும் தெரிகிறது. ஆனந்தம் இருக்கிற பொருளை அறியாமை கட்டுப்படுத்த முடியாது. ஆனந்தம்னாலே ஞானம்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அறியாமையில் கட்டுண்டிருக்கிற உயிருக்கு இயல்புலே ஆனந்தம் கிடையாது. அது அண்ணலை போல ஆன்மா ஆனந்தம் உடையதாக இருந்ததுன்னா இதுவே சூரிய ஒளியை ஓட்டணும். அது கண் எப்படி சூரிய ஒளியை ஓட்டி பார்க்க முடியாதோ அதுமாரி உயிரும் தன்னுடைய மலத்தை நீங்கி பார்க்க இயலாததாக இருக்கிறது. அப்போது கண்ணுக்கு இன்னொருத்தன் உதவி பண்ணுறது மாதிரி உயிருக்கு என்ன பண்ணணும்? சாமி உதவி பண்ணி ஆக வேண்டும். அதான் சொல்கிறார், என் கண் இருளை ஓட்டாதோ ஆதவனுக்கு ஒத்த ஒளி உண்டாகி. சூரியனுக்கு ஈக்குவலான ஒளி கண்ணுக்கு இருக்குன்னா இவன் சொல்கிற கருத்தாக தானே. சாமிக்கு ஆனந்தம் இருக்குன்னு வேதாகங்கள் சொல்ல, உயிருக்கு ஆனந்தம் இருக்குன்னு சொல்கிறேன். சாமிக்கு ஆனந்தம் இருக்கிறது மாதிரி உயிருக்கு ஆனந்தம் இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ சூரியனும் சாமியும் ஒன்று. சூரியன் காட்டுகின்றான், சாமியும் காட்டுகின்றார் உயிருக்கு. சூரியன் காட்டுறது எதனாலே? அவனுடைய அதிகபட்சமான ஒளியினாலே. அப்போ கண்ணுக்கு ஒளி இருக்குது சூரியனை போலன்னு நீ சொல்கிற. அப்போ சூரியன் கண்ணு என்ன பண்ணணும்? தானே இருளை தன்னுடைய அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும். கண்ணு தன்னுடைய அறியாமையை நீக்கி கொள்ளுங்க. தன் இருளை நீக்கி பார்க்குதா? இல்லை, சூரியன் நீக்கித்தான் பார்க்குது. அதுபோல் உயிரும் சுவாமி நீக்கி சுவாமி கொடுக்கத்தான் பார்க்க முடியுமே தவிர்த்து தானே பார்க்காது. கேட்டாயோ கேட்டிலையோ கேள் அப்படின்னாரு. கேட்குறியா இல்லையா, சரியாக படித்தா இல்லையான்னு சொல்லி அதை நிறைவு பண்ணுறார் 12வது பாட்டு. அதோட நம்ம நூலையை நிறைவு பண்ணிவிடுவோம். இன்னை வகுப்பு நிறைவு பண்ணுவோம். மிச்சம் ஒரு 11 பாட்டு இருக்கா? 10 பாட்டு இருக்கு. 22 தானே மிச்சம். 10 பாடலே நம்ம இன்னொரு வாரில் அடுத்த வகுப்பில் பார்த்து நிறைவு பண்ணுவோம் என்று சொல்லி நிறைவு பண்ணுறோம். திருச்சிசம்பளம் மூர்த்தி எல்லா மொழிகள் மோனகுரு வாரியல் வார்த்தை என்ற மொழி அன்பர் வாழி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. 5:30 மணிக்கா? 5 மணிக்கு தானே? சரி, அப்போ கரெக்டாக இருக்கும்.